அனைவருக்கும் வணக்கம். சென்னை பீச், சென்னை எக்மோர் நியூ 4th லைன் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இந்த 4th லைன் ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பார்க் ஸ்டேஷனில் தான் ஒரு 100 மீட்டர் வேலைகள் முடிக்க வேண்டியிருந்தது. நான் லாஸ்ட் அப்டேட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், பொங்கல் டைமில் ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு. அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு 2 வேலை மட்டும் முடிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்க் ஸ்டேஷனில் சிக்னல் கேபிளை வந்து அந்த சிக்னல் கண்ட்ரோல் பேனல் போர்டோட லிங்க் பண்ணுற அந்த வேலைகள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது வேலை வந்து எக்மோர் ஸ்டேஷன் முன்னாடி 4th லைனையும் 3rd லைனையும் கனெக்ட் பண்ணுற அந்த கிராஸ் ஓவர் லைனை வந்து லிங்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான அந்த ஸ்லீப்பர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிராஸ் ஓவர் லைன் அமைப்பதற்கான அந்த வேலைகள் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஜஸ்ட் ஒரு 3 இல்லை 4 ஹவர் லைன் பிளாக்கில் அந்த வேலைகளை வந்து முடிச்சிடலாம். நைட் டைமில் கூட ட்ரெயின் மூவ்மெண்ட் இல்லாத அந்த டைமில் கூட முடிச்சிடலாம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரத்தில் மீதி இருக்கிற வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அநேகமாக இந்த மாத கடைசிக்குள்ளே எல்லா பெண்டிங் வேலைகளும் முடிச்சிருவாங்க. இந்த மாதம் கடைசி இல்லை பிப்ரவரி முதல் வாரத்தில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த மாதம் வந்து இந்த 4th லைன் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏற்கனவே இந்த 4th லைனில் கூட்ஸ் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பேலஸ்ட், அந்த ஜல்லிக்கற்கள்லாம் கொட்டுறதுக்கான அந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து இப்போது 4th லைனில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. போர்ட் ஸ்டேஷன்லேயும் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2 மேஜர் ஒர்க் தான். பார்க் ஸ்டேஷனில் அந்த சிக்னல் கேபிள் வந்து லிங்க் பண்ணணும். எக்மோர் ஸ்டேஷன் முன்னாடி அந்த கிராஸ் ஓவர் லைன் வந்து லிங்க் பண்ணணும். இந்த 2 வேலைகள் மட்டும் தான் பெண்டிங். ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ சென்னை பீச் ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், பீச் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மை வந்து நல்லா லென்த்தாக வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெயின் கடந்து போகிற பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. ஸோ 5ம் 6ம் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்க் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. மேபி ஃப்யூச்சரில் சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்தும் ஒரு சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி வீக்லி ட்ரெயின்ஸ், சென்னை சென்ட்ரலேருந்து ஆப்ரேட் பண்ணுற வீக்லி ட்ரெயின்ஸ் வந்து டுவர்ட்ஸ் விஜயவாடா டைரக்ஷனில் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா இல்லை வந்து என்ன ரீசன் தெரியல, நம்மளுக்கு இன்னும் சில நாட்களில் தெரியும். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த அந்த 4th லைன் ட்ராக் ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் லைவ் சவுண்டோடு பாருங்கள். பார்க் ஸ்டேஷனில் வரும்போது அந்த ஸ்பாட் வந்து நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் 4th லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்னை பீச் ஸ்டேஷன் தாண்டின பிறகு
இந்த ஸ்பாட்டில் கிராஸ் ஓவர் லைன் அமைச்சிட்டாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி கிராஸ் ஓவர் லைன் தான் சென்னை எக்மோர் ஸ்டேஷன் முன்னாடியே லிங்க் பண்ண வேலைகள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. வேளச்சேரியிலேருந்து சென்னை பீச் போகிற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் தான் கிராஸ் பண்ணி போகுது ஆப்போசிட்டில். ஸோ சென்னை பீச் வந்து பார்க் டவுன் ஸ்டேஷன் வரைக்கும் மொத்தம் 6 லைன் இருக்குது. 2 லைன் வந்து சென்னை பீச் வந்து தாம்பரம் டுவர்ட்ஸ் சென்னை பீச் போகிற அந்த சபர்பன் ட்ரெயினுக்கான லைன். மீதி இருக்கிற 2 லைன் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிறதுக்கான லைன். கடைசி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் பார்க்குற டபுள் ட்ராக் வந்து எம்ஆர்டிஎஸ்க்கான லைன். எம்ஆர்டிஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷன் தாண்டின பிறகு சிங்கிள் லைன் ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க சென்னை பீச் வரைக்கும். இப்போது ஃபோர்ட் ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷனில் எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வேலைகள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் பார்க்கலாம், 4th லைனில் கூட்ஸ் ட்ரெயின் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த டைப் கூட்ஸ் ட்ரெயின் வந்து வெறும் இந்த ஜல்லிக்கற்கள் கொண்டு வரதுக்காக தான் இந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த கூட்ஸ் ட்ரெயினை தான் புதுசாக அமைக்கப்பட்ட 4th லைனில் பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்ஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அர்த்தம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புது 4th லைனில் ஒரு ட்ரெயின் வந்து பார்க் பண்ணி நிற்கிறத பார்க்கும்போது. எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இனிஷியலாக இது ஒரு டெஸ்ட் டைம் மாதிரி கூட இருக்கும். ஸோ அதுக்காக தான் டீசல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த சிக்னல் வேலைகள்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு எலக்ட்ரிக் லோக்கோ யூஸ் பண்ணி ட்ரையல் ரன்னும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த புது 4th லைன் அமைப்பதற்கான முக்கியமான நோக்கம் எதனாலனா, இப்போது சென்னை எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரெக்ஷனில் எக்ஸ்பிரஸ் ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ட்ரெயின் சென்னை பீச் வந்த பிறகு தான் ஆப்போசிட்டில் டுவர்ட்ஸ் சென்னை எக்மோர் போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து வர முடியும். ஸோ இப்போது புது 4th லைன் அமைச்சிட்டனால சைமல்டேனியஸாக 2 ட்ரெயினும் ஆப்போசிட் சைடில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு ட்ரெயின் வரத்துக்காக சென்னை பீச் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த 4th லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நிறைய ட்ரெயின்ஸ் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை எக்மோர் விஜயவாடா டைரெக்ஷன்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் என்ன, இந்த ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஜென்ரலாக இந்த சென்னை பீச் டு சென்னை எக்மோர் வர இந்த ட்ராக்கில் வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் மேக்ஸிமம் 20 to 30 தான் இருக்கும். ஸோ இப்போ புது ட்ராக் போட்டிருக்காங்க. நிறைய வளைவுகள் இருக்கிறனால இந்த ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து பண்ணுறாங்க. இந்த புது ட்ராக் வேலைகள் முடிஞ்ச ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு கிராஜுவலாக ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்க் ஸ்டேஷனை கடந்து போகிறோம். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், அந்த சிக்னலுக்கான அந்த கேபிளிங் வேலைகள்லாம் வந்து நடக்குது. அதாவது பூமிக்கு அடியில் அந்த கேபிள் பதிக்கிற அந்த வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேபிளை தான் வந்து பார்க் ஸ்டேஷனில் அந்த சிக்னல் கேபின் அந்த சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணோம். ஒன்ஸ் அதை கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா
சிக்னல் அந்த சிக்னலுக்கான அந்த பவர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த வேலைகள் மட்டும் தான் பெண்டிங். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம், கர்வ் ஷேப்பில் போகுது. ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சென்னை பார்க் ஸ்டேஷனில். அதே மாதிரி இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எக்ஸ்டென்ஷன் வேலைகளும் டுவர்ட்ஸ் சிந்தாதிரிப்பேட் போகிறதுக்கான அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வேலைகளும் ரூஃப் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தான் லிஃப்ட் வரப்போகுது பார்க் ஸ்டேஷனில். இதுதான் 3rd and 4th புதுசாக அமைக்கப்பட்ட ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வேலைகள் பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் பேஸ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சென்டரில் பிளாட்ஃபார்ம் அந்த காங்க்ரீட் ஃப்ளோரிங் அமைப்பதற்கான அந்த வேலைகள் வந்து பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் ரூஃப் ஒர்க் வந்து அந்த பிளாட்ஃபார்மோட எண்டில் முடிச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துலலாம் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குது. மெயின் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ட்ராக் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சென்னை பார்க் ஸ்டேஷனில். லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ராக் ஒர்க் வந்து முடிக்காமல் இருந்தது, இப்போ வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தாங்க சிக்னல் கண்ட்ரோல் பேனல் போர்டெலாம் வைப்பாங்க. ஸோ இந்த வர சிக்னல் கேபிளை வந்து இந்த இடத்துல தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைகள் மட்டும் தான் முடிக்க வேண்டியது இருக்குது. சிக்னல் கேபிளிங்கை இங்கே அமைக்கப்படுற அந்த சிக்னல் கேபின் கண்ட்ரோல் போர்டோடு இணைச்சிட்டாங்கன்னா வேலைகள் முடிஞ்சிடும். ஸோ இந்த வேலைகள் தான் முடிக்க வேண்டியது இருக்குது. அநேகமாக ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வேலைகள் முடிச்சிருவாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், சிக்னலுக்கான அந்த ஹோம் சிக்னல் அந்த போஸ்ட் வந்து அமைச்சிட்டாங்க. ஒன்ஸ் அந்த சிக்னல் கண்ட்ரோல் பேனல் போர்டோட அந்த கேபிள் வந்து இணைச்சிட்டாங்கன்னா சிக்னல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துடும். ட்ராக் ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது சென்னை எக்மோர் ஸ்டேஷன் உள்ளே என்டர் ஆக போகிறோம். இந்த ஸ்பாட்டில் தாங்க கிராஸ் ஓவர் லைன் வந்து லிங்க் பண்ண வேண்டியது இருக்குது. புதுசாக அமைக்கப்பட்ட அந்த 4th லைனுக்கும் 3rd லைனுக்கும் கனெக்ட் பண்ண அந்த கிராஸ் ஓவர் லைன் அமைப்பதற்கான அந்த ஸ்லீப்பர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் ட்ராக் மட்டும் லிங்க் பண்ணணும். ஸோ இந்த வேலைகள் மட்டும் தான் முடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த கிராஸ் ஓவர் லைன் லிங்க் பண்ணுற வேலைகள் ரொம்ப டைம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 hours லைன் பிளாக்லேயே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், புது 4th லைன் வந்து அந்த பழைய மெயின் லைனோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சென்னை எக்மோர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஓவராலாக ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் மெயினான வேலை ட்ராக் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பார்க் ஸ்டேஷனில் அந்த சிக்னல் கேபிளிங் அந்த கண்ட்ரோல் பேனல் கேபினோட அதை இணைக்கிற அந்த வேலைகளும் கிராஸ் ஓவர் லைனும் இணைச்சிட்டாங்கன்னா வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். பேலஸ்டிங் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எக்மோர் ஸ்டேஷன் உள்ளே என்டர் ஆகிற இந்த பகுதியில் கொஞ்சம் தூரத்துக்கு பேலஸ்ட் வந்து வேலைகள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஜல்லிக்கற்கள் கொட்டுற வேலைகள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது.
ஸோ இந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு அந்த பிளாஸ்டர் மிஷின் யூஸ் பண்ணி ட்ராக்கை வந்து பேக் பண்ணிடுவாங்க. அப்போ தான் அந்த ட்ராக் வந்து நல்லா ஸ்டெபிளைஸ்டாக அந்த ஷேப்லாம் மாறாமல் அந்த கரெக்டான ஷேப்பில் இருக்கும். அநேகமாக இந்த மாதம் கடைசி இல்லை February 1st வீக்கில் மீதி இருக்க எல்லா பெண்டிங் வேலைகளும் முடிச்சிருவாங்க. CRC இன்ஸ்பெக்ஷனும் அதை தொடர்ந்து வந்து நடக்கும். February மாதத்தில் இந்த புதுசாக அமைக்கப்பட்ட 4th லைனில் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தாங்க சென்னை பீச் சென்னை எக்மோர் நியூ 4th லைன் ஒர்க்கோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.